ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டாப்லர் எஃபெக்ட்ல வந்து நம்ம 1 மார்க் கொஸ்டின்ஸ் அதாவது ஃபில்லப்ஸ்ல இருக்க 2 கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து டாப்லர் எஃபெக்ட்ல எக்ஸர்சைஸ்ல வந்து பிக் கொஸ்டினா எதுவுமே இல்ல. 1 மார்க் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் நான் அத வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஸ்டெப் வைஸாவே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணிக்க ரொம்ப ஈஸி எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நான் வந்து கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். A whistle giving out of a sound of frequency 450 Hz approaches a stationary observer at a speed of 33 meter per second. The frequency heard by the observer is okay. Bracketல the speed of sound is 330 meter per second கொடுத்துட்டாங்க. தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். 450 Hz அதிர்வெண்ணுடைய ஊதல் ஒலியானது 33 மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது. கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண் ஸோ பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒளியின் திசை வேகம் 330 மீட்டர் பெர் வினாடி. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, நான் இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம சோர்ஸ் வந்து ட்ரெயின்னு வச்சிருந்தோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சோர்ஸ் வந்து விசில். ஓகேவா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் இன்னும் புரியிருக்கு. நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்துட்டு இங்க என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல ஸ்டேஷனரி அப்சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது கேட்குனர் வந்து ஓய்வு நிலையின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம லிசனர் நம்ம தான் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டேஷனரியா தான் இருக்கும். ஸோ அதனால பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம். வேற ஒரு பிளேஸ்ல இருந்து பஸ் வருது. ஸோ பஸ்ல கண்டக்டர் இருப்பாங்க. ஸோ பஸ்ல இருந்து கண்டக்டர் ஸ்டாப் வரப்போ விசில் அடிப்பாங்க. அந்த விசில் சவுண்ட் அதாவது சவுண்ட் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னா அந்த விசில் சவுண்ட். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 450 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த விசில் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து 450. அதாவது ஊதல் ஒலியானது இருக்கு, அதோட அதிர்வெண் வந்து 450 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அதோட ஸ்பீடு வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். ஓகேவா? அந்த வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க? 33 மீட்டர் பெர் செகண்ட். உங்களுக்கு இங்க அந்த விசிலோட ஸ்பீடுனா உங்களுக்கு புரியாதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா பஸ்ல தான் கண்டக்டர் அப்ப பஸ் வந்து மூவ் ஆகுறப்ப கண்டக்டரும் வருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த கண்டக்டர் விசில் அடிக்கிறப்போ அப்போ வந்துட்டு ஸ்டாப்புக்கு வரப்ப விசில் அடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்பீடு தான் நாம வந்துட்டு இங்க உங்களுக்கு 33 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லிசனர் வந்து ஸ்டேஷனரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த சவுண்ட் வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான் கேட்காங்க. அந்த கேட்குனரால் கேட்கப்படும் அந்த ஒளியின் அதிர்வெண் தான் கேட்டிருக்காங்க. என்டாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இப்போ அதாவது சோர்ஸோட ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க? 33 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது 33 மீட்டர் பெர் வினாடி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு இங்க கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண் தான் கேட்டிருக்காங்க. என்டாஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம் வந்து 330 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒளியின் திசை வேகம் வந்து 330 மீட்டர் பெர் வினாடி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம அஸ்யூசல் நம்ம கிவன் கொடுத்துருக்கதை எழுதிடுவோம். ஸோ கிவன் கொடுத்துருக்கிறதுனா ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல என்னது விஎல். ஸோ விஎல் வெலாசிட்டி ஆஃப் த லிசனர். ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கனால 0. ஓய்வு நிலை கேட்குனர் வந்து ஓய்வு நிலை இருக்கனால அது 0. அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் என்ன? 33 மீட்டர் பெர் வினாடி. ஓகேவா? அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ். ஓகேவா? சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்ன? 450 ஹெர்ட்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா இட் அப்ரோச்சஸ். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஸ்டாப்ல இருக்கோம். ஸோ நம்மளை நோக்கி நம்ம ஸ்டாப்பை நோக்கி தான் அந்த பஸ் வருது. ஓகேவா? அப்ப அந்த அந்த விசில் சொல்ல நம்மளை நோக்கி தானே இருக்கும். ஸோ அதுதான் இங்க அப்ரோச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது கேட்குனரை நோக்கி அடைகிறது, கேட்குனரை அடைகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம அஸ் யூசுவல் கிராஃபை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஃப்ல இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூ, இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ எழுதும். ஸோ லிசனரை லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க, சோர்ஸை வந்துட்டு ரைட் சைடு. ஓகேவா? இப்போ லிசனர் ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. சோர்ஸ் தான் வந்துட்டு அதாவது வேற ஒரு பிளேஸ்ல இருந்து அந்த பஸ் வந்துட்டு மூவ் ஆகி லிசனர் நோக்கி வருது. ஓகேவா? அப்போ நம்ம வந்துட்டு விஎஸ் வந்து என்ன பண்ணோம்? நெகட்டிவ் சைன். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சைன் போறதுனால ஸோ என் டேஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்ல வரும்? வி பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். ஓகேவா? ஸோ இங்க வி வந்து என்ன கொடுத்துட்டாங்க? வி வந்து கொடுத்துட்டாங்க இங்க. ஸோ அதனால அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 330 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ 330 மைனஸ் விஎஸ் என்ன? 33 அண்ட் என் வந்து என்ன? ஸோ என் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் வந்து 450. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டினை நம்ம வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என் டேஸ் ஈக்குவல் டு இந்த 330 நான் 33 இன்ட்டு 10ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நான் 33 இன்ட்டு 10னும் 330 தானே? ஓகே, அதுக்கடுத்து கீழே வந்து நான் என்ன எழுதுறேன்னா இப்போ இந்த இதுல வந்துட்டு 33 நான் வெளியில எடுத்தோம்னா
10 மைனஸ் 1ன்னு எழுதலாமா? இப்போ 33 10ஆல மல்டிப் பண்ணா எனக்கு 330 கிடைச்சிரும். நம்ம 33 1ஆல மல்டிப் பண்ணா எனக்கு 33ன்னு கிடைச்சிரும் இல்லையா? அதாவது இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணணும். நீங்க மேக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு இன்ட்டு 450. இப்போ இதுல 33 கேன்சல் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் என்ன வரும்? 10/10 மைனஸ் 9 என்ன? 10 மைனஸ் 1 வந்து 9 இன்ட்டு 450. அதுக்கடுத்து 1 9 is 9, 4 டைம்ஸ் 9 சாரி 5 டைம்ஸ் 9 வந்து 45. ஸோ இந்த 0 போடுறோம். இப்போ 10 இன்ட்டு 50 என்ன? 500 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என் டேஷ் வந்து இதுதான் ஆன்சர் 500 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக்கா அதை கேட்பனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் வந்து 500 ஹெர்ட்ஸ். அவ்வளவுதான். இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நான் கொஸ்டின் ரீட் பண்றேன். A source of sound is traveling with a velocity 40 km per hour towards an observer and emits a sound of frequency 2000 Hz. If the velocity of sound is 1220 km per hour, then the apparent frequency heard by the observer is. ஓகேவா? ஓகே, தமிழ் மீடியத்துக்கு நான் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 கிலோமீட்டர் பெர் மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண். ஓகேவா? ஓகே, இப்ப இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான். பட் இது வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி வந்து உங்களுக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது வேகம் வந்து மீட்டர் பெர் வினாடியில கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது கிலோமீட்டர் பெர் மணியில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு டாப்ளர் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா நியூமரேட்டிவ் வெலாசிட்டி தான் இருக்கும், டினாமினேட்டிவ் வெலாசிட்டி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த யூனிட் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ வந்துட்டு நியூமரேட்ல கிலோமீட்டர் பெர் ஹவர், இல்லைன்னா டினாமினேட்டர் மீட்டர் பெர் செகண்ட், இல்லை நியூமரேட்ல மீட்டர் பெர் செகண்ட், டினாமினேட்ல கிலோமீட்டர் ஹவர், அப்படி ஏதாவது ஒரு யூனிட்டை மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க யூனிட்டை கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் கொஸ்டின் கொடுத்துருக்கனால நீங்க யூனிட் கன்வர்சேஷன் தேவை கிடையாது. அண்ட் ஆக்சுவலி இது ஒரு ஃபில்லப்ஸ்ல 1 மார்க் கொஸ்டின்னால உங்களுக்கு ரொம்ப டஃப்பாலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது. ஓகேவா? ஓகே, நான் கொஸ்டினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? the source of sound is traveling with velocity. இங்கே சோர்ஸ்ன்ற ட்ரெயினை எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒளி மூலத்தின் வேகம் என்ன கொடுத்துட்டாங்க? 40 கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அண்ட் அப்சர்வர். ஓகேவா? மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அண்ட் அப்சர்வர். இங்க அப்சர்வர் வந்து மூவிங் எதுவுமே கொடுக்காதனால இங்க அப்சர்வர் வந்து ரெஸ்ட் தான். ஸ்டேஷனரின்ற வேர்டு கொடுத்தாதான் ரெஸ்ட்னு கிடையாது. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் அண்ட் அப்சர்வர், அப்சர்வர் வந்து ரெஸ்ட், அதாவது கேட்குனரை நோக்கி நகர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேட்குனர் வந்து மூவ் ஆறாங்க என்னன்னு மென்ஷன் பண்ணனால கேட்குனர் வந்து ஓய்வு நிலை தான். ஓய்வு நிலை கொடுக்கலனாலும் கேட்குனர் வந்து ஓய்வு நிலை தான். ஓகேவா? அந்த கேட்குனரை நோக்கி நகர்கிறது. நான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து இட் எமிட்ஸ் அ சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 2000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? அதாவது சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 2000 ஹெர்ட்ஸ். அதாவது ஒளி மூலத்தின் அதிர்வெண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இஸ் 1220 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம் என்ன கொடுத்துருக்காங்க? 1220 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுவே மீட்டர் பெர் செகண்ட் இருந்தா 330 மீட்டர் பெர் செகண்ட். இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவர்னால 1220 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது காற்றில் ஒளியில் திசை வேகம் வந்து 1220 கிலோமீட்டர் பெர் மணி. இப்போ இதுவே மீட்டர் பெர் வினாடியா இருந்தா 330 மீட்டர் பெர் வினாடி. ஓகேவா? இங்க கிலோமீட்டர் பெர் மணின்றனால 1220. ஓகேவா? அண்ட் வந்து அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க, என் டேஷ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் என் டேஷ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரிசல்ட் பார்த்தோம்னா டாப்ளர் எஃபெக்ட்ல 8 சுச்சுவேஷன் பார்த்தோம். ஸோ அதுல இது 8th சுச்சுவேஷன் தான். ஓகேவா? ஓகே, நம்ம கொடுத்துருக்கதை நம்ம எழுதிடுவோம், கிவன் எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ விஎல் வந்து ரெஸ்ட். ஸோ விஎல் வந்து 0. ஓகேவா? விஎல் வந்து 0 அண்ட் விஎஸ் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் என்ன? 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அடுத்து வி என்ன கொடுத்துட்டாங்க? வி வந்து 1220 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அதுக்கடுத்து சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி, ஸோ என் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 2000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ என் டேஷ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து விஎஸ் வந்து மைனஸ்ல தான் வரும் 7th சுச்சுவேஷனால. ஓகே, நான் ஒன் மோர் டைம் உங்களுக்கு கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கிராஃப்ல இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூஸ், இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நம்ம லிசனர் வச்சுக்கிறோம், நம்ம வந்து ரைட் சைடு வந்து சோர்ஸ். ஓகே, ஸோ லிசனர் ரெஸ்ட்ல இருக்காங்க, சோர்ஸ் வந்து லிசனர் நோக்கி வருது. அப்போ கிராஃபை கம்பேர் பண்ணப்ப நெகட்டிவ் வேல்யூ சைடு இருக்கனால விஎஸ் வந்து மைனஸ்ல போடுறோம். ஓகேவா? ஸோ 7th சுச்சுவேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் டேஷ் ஈக்குவல் டு வி பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு
n. ஓகே, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 1220 by 1220 minus 40 into 2000. ஓகேவா? இங்க வந்துட்டு வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம அந்த வேல்யூ போறோம். இல்லைன்னா வீணே வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். வீணே வச்சுதான் இங்க மேக்ஸிமம் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம அந்த வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1000 நியூமரேட்டர்ல 1220 by இங்க 1220ல 40 போச்சுன்னா 1180 into 2000. இப்போ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம 2 டேபிள இதை டிவைட் பண்றோம். 5 2s are 10, ரிமைனிங் 1 9 2s are 18. ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 100. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்ம 1220 59ஆல டிவைட் பண்றோம். நான் உங்களுக்கு லாங் டிவிஷனே போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ 1220 நம்ம 59ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? நான் சுஷல் சொன்ன மாதிரி தான் 59 டேபிள் தெரியலைன்னா நீங்கள் 59 கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஒன் வேர்டாக இருந்தாலும் உங்கள் ஸ்டெப்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்காக தான் நான் ஸ்டெப் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 20 டைம்ஸ் 59. ஸோ 20 டைம்ஸ் 59 பார்த்தீங்கன்னா 1180 வரும். ஓகேவா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0, இங்க வந்து 4. ஓகே, ஸோ 40 வந்து 59 விட ஸ்மால் நம்பர்னால ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து 6 டைம்ஸ் 59 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 354 வரும். ஓகேவா? 6 டைம்ஸ் 59 354. இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 46 வரும். ஓகேவா? ஸோ இதுவும் சின்ன நம்பர், அகைன் 0 போட்டுக்கிறோம். அடுத்து 7 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 7 டைம்ஸ் 59 பார்த்தீங்கன்னா 413. ஸோ அடுத்து சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 47 வரும். ஓகேவா? ஸோ இதுவும் சின்ன நம்பர், ஸோ 0 போட்டுக்கிறோம். அகெயின் 7 டைம்ஸ் 59 பார்த்தீங்கன்னா 413. ஓகேவா? ஸோ அகெயின் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 57. ஸோ இப்போ நம்பர் இப்படியே தான் போயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகி கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 20.677 இன்ட்டு 100 நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 விட கிரேட்டராக இருந்தால் நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த நம்பரை இப்போ இங்கே 7க்கு இங்கே வந்து 5 விட கிரேட்டர்னால இங்கே இந்த நம்பர் வந்து நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 7 + 1 என்ன பார்த்தீங்கன்னா 8. ஸோ 20.68 இன்ட்டு 100. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம 100ஆல மல்டிபிள் பண்றப்ப பார்த்தீங்கன்னா பேக்ல 2 பிளேசஸ் நம்ம தள்ளி புள்ளி வைப்போம். ஓகேவா? ஸோ அப்போ 2068 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்டாஸ். அதாவது கேட்பனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் என்ன 2068 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு உங்களுக்கு டாப்ளர் எஃபெக்ட்ல நம்ம வந்து கான்செப்ட் வீடியோஸ் அண்ட் இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? அண்ட் இந்த கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு மெயினாக சம்ஸ் பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.